தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். துணை பிரதமர் கனவில் மிதக்கும் திமுக வேட்பாளர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். துணை பிரதமர் கனவில் மிதக்கும் திமுக வேட்பாளர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். தமிழகத்தில் திமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. திமுக 21 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சியை பிடித்தால் யார் பிரதமர் என்ற போட்டி பல நாட்களுக்கு முன்பாகவே எழுந்தது. ஆனால் தற்போது உள்ள சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவரே பிரதமராகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவால் சட்ட போராட்டங்களுக்கு மத்தியில் சிக்கியுள்ளார். மம்தா பானர்ஜி நிலைமையும் அவ்வாறே உள்ளது. மு.க. ஸ்டாலினும் தற்பொழுது பிரதமர் பதவிக்கு ஆர்வம் காட்டவில்லை. நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு போய்விட்டார். ஆகவே சொல்லிக்கொள்ளும்படியாக பிரதமர் பதவிக்கு மற்ற கட்சி வேட்பாளர்கள் யாருமே இல்லை. காங்கிரஸ் கட்சியை விட்டால் வேறு யாரும் இல்லை என்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே மத்தியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அவர்தான் பிரதமர் என்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதுவும் ராகுல் காந்தி தான் பிரதமர் என்பது ஏறத்தாழ முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடித்தால் ராகுல் காந்தி பிரதமர் என்பது மட்டும் உறுதி. ஆனால் துணை பிரதமர் பதவிக்கு பல போட்டிகள் எழுந்துள்ளன. இந்த சூழ்நிலையில் திமுக பெண் வேட்பாளர் துணை பிரதமர் கனவில் மிதக்கின்றார். அதாவது இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடித்தால் திமுக காங்கிரஸ் கட்சியிடம் பேரம் பேசி ஏறத்தாழ ஒரு 7 மத்திய அமைச்சர்களை பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு துணை பிரதமர் பதவியும் வேண்டும் என்று கேட்கப்படும் என்று தெரிகிறது. காங்கிரஸ் கட்சியும் 2 துணை பிரதமர்களை நியமிக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு துணை பிரதமர் பதவி திமுகவுக்கு வேண்டும் என்று திமுக கேட்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே திமுகவை பொறுத்தவரை திமுக பாராளுமன்ற வேட்பாளர்களில் மிகவும் முக்கியமான பெண் வேட்பாளர் கனிமொழி அவர்கள் தனக்கு துணை பிரதமர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றார். ஏற்கனவே திமுகவில் முதலமைச்சர் பதவி மு.க. ஸ்டாலின் வசம் உள்ளது. விரைவில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்க உள்ளார். தற்பொழுது துணை பிரதமர் பதவியும் திமுகவுக்கு வேண்டும் என்று திமுக அழுத்தம் கொடுத்து பெற்றால் கனிமொழி துணை பிரதமராக நியமிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. ஆகவே துணை பிரதமர் கனவில் கனிமொழி மிதக்கின்றார். இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறதா, கனிமொழி துணை பிரதமர் ஆகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.